அன்பான காலைக்கு நிகழ்ச்சிகளே மீண்டும் ஒரு விசை கூட இயேசுவின் புண்ணிய நாமத்தில் உங்களோடு கூட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் நமக்கு வருகிற வாக்கு தத்தம், ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி, ஆண்டவர் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி யாரை தெரிந்து கொள்றாரு சொன்னா, உங்களை என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். 2 நாளாகவும் 16:9. அதை நீங்க வசனத்துல ஒரு பகுதி என்ன அப்படின்னு சொன்னா, தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி. யூதாவின் ராஜாவா இருந்த ஆசா என்ன செஞ்சார் அப்படின்னா, தேவனுக்கு பிரியமாக செயல்பட்டு வந்தார். அப்படி அவர் செயல்பட்டு வந்த அந்த காலங்களில் அவர் என்ன பெரிய பெரிய காரியங்களை அவரால் என்ன செய்ய முடிச்சுன்னா சாதிக்க முடிந்தது. பெரிய வெற்றிகளை அவர் கண்டார். ஆனால் அவருடைய பிற்கால வாழ்க்கையை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அப்படியே என்னது பின்வாங்கி போயிட்டார். அவர் யாரையும் நம்ப நினைச்சாரு, மனுஷர்களை அவர் நம்பதை தெரிந்து கொண்டார். தேவனத்துல அவருடைய காரியங்களை அவர் என்ன செய்யறதில்லை, எடுத்து செல்றதில்லை. அவர் என்ன செஞ்சாரு, ஆண்டுடைய வல்லமையும் மகத்துவத்தையும் புரிந்து அறிந்து வெற்றியை கண்ட மனுஷன் என்ன செஞ்சாரு, பின்வாங்கி போயிடுறாரு. ஆண்டவருடைய நாமத்தை வெளிப்படுத்த வேண்டிய இடத்துல என்ன செய்யறாரு, பலவீனப்படுத்துறாரு. யாரு தேடுறாரு அப்படின்னு சொன்னா, அவருக்கு எதிராக வந்த யுத்தம் வர இருந்த சூழ்நிலை, அவர் யார தேவனை தேடாமல் அசீரிய ராஜாவின் துணையை தேடினான். அதுவே என்ன செஞ்சிச்சு அப்படின்னா, பல இன்னல்களுக்கு அது என்ன செஞ்சுச்சா வரவழைத்தது, அது வழி வகுத்தது அப்படின்னு சொல்லி அந்த அதிகாரங்கள்லாம் வாசிக்க முடியும். ஏன்னு சொன்னா, நீங்களும் நானும் கூட ஆண்டவரத்துல அநேக ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கோம். ஆனால் சில காரியங்கள் என்ன, ஆண்டவர் மேல விசுவாசம் வச்சிருப்போம், நம்பிக்கை வச்சிருப்போம். ஆனால் சில காரியங்கள் மேல நம்புவது ஆண்டவர் செய்வாரோ செய்ய மாட்டாரோ அப்படின்னு சொல்லி நம்பி என்ன செய்வோம் சொன்னா, மனுஷர்களை தேடி ஓடுவோம். அப்படி ஓடும் பொழுது நமக்கு என்னதான் கிடைக்கும் அப்படின்னு சொன்னா, நீங்க நினைக்கிற மாதிரியான அல்லது நான் நினைக்கிற மாதிரி வெற்றியே கிடைக்காது. அது நமக்கு இன்னும் பல பிரச்சனைகளை அது கொடுக்க நேரிடும். நீங்க இதே பார்த்தீங்கன்னு சொன்னா, தேவனுடைய வல்லமை மகத்துவம் நிறைந்தவர். அவர் தம்மை விசுவாசிக்கிற மக்களின் எதிர்மாறான சூழ்நிலைகளின் நடுவில் அவற்றை என்ன செய்வாராம், வெளிப்படுத்த விரும்புகிறார். நம்ம வாழ்க்கையில எல்லாருமே கைவிட்டுருவாங்க. நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு சகோதரனுக்கு வந்து கேன்சர் வியாதி வந்துருச்சு. எல்லாரும் என்ன மருத்துவர் சொன்னாங்க, இவங்க இன்னும் ஒரு ஸ்டேஜுக்கு முன்னாடி இருந்தா கூட என்ன செஞ்சிருக்கலாம், காப்பாத்திருக்கலாம் அப்படின்னு சொல்ற அந்த பட்சத்துல ஆண்டவர் என்ன செஞ்சாரு, விசுவாசத்தோடு அவங்கத்துல நம்பி அவரை கேட்டு அநேக வாக்கு தத்தங்களை சொல்லி ஜெபித்தது நிமித்தம் அந்த மகனுக்கு என்ன இருந்துச்சு, இன்னும் கூட அவருடைய வாழ்நாட்கள் இன்னும் கூட என்ன செஞ்சு கொடுத்துன்னா கூட்டி கொடுக்கப்பட்டது. அவருடைய வியாதியிலிருந்து பெரிய விடுதலை அவர் பெற்றுக்கொண்டார். ஏன் இதை சொல்றோம் அப்படின்னு சொன்னா, நாம விசுவாசித்து நம்புகிற காரியம் என்ன, எல்லா மாறுபாடான காரியங்கள்லாம் வரும் பொழுது, நம்ம நினைக்கிற காரியம் நடக்க மாறுபாடாக வரும் பொழுது, நம்ம யாரை நோக்கி கூப்பிட்டு அமர்ந்திருக்கிறோமோ அவர் நமக்கு என்ன செய்வாரா, விடுதலை கட்டளையிட அவர் வல்லவராக இருக்கிறார். ஏன்னு சொன்னா, நீங்க எசேக்கியா ராஜா பார்த்தீங்கன்னா, அவர் கஷ்டமான சூழ்நிலையில யாரை தான் நம்பினாரு, ஆண்டவரையே தான் அவரு நம்பி இருந்தது. அதனால் பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு இரவிலே என்ன செய்வாங்கன்னு சொன்னா, பெரிய வெற்றி அவர் காண்பார், பெரிய வெற்றி அவர் காண்பார். இது நிமித்தம் என்ன செய்வார்னு சொன்னா, ஆண்டுடைய நாமத்தை அவர் மகிமைப்படுத்தி கொண்டார். சரிங்களா, ஆண்டுடைய நாமத்தை அவர் மகிமைப்படுத்தினார். தேவனை சார்ந்து எப்பொழுதும் இருக்கணும் அப்படின்னு சொன்னா, நம்பிக்கொண்டு இருப்பது மட்டுமல்ல, அவருடைய வழிகளின் மேல் என்ன செய்யணுமா, அவருடைய ஆலோசனையின் மேலும் நம்ம நம்பிக்கை இருக்கணும். எப்படி அன்றைக்கு இஸ்ரவேலர்களை வெட்டாந்தரையில நடக்க வைத்தாரோ, செங்கடலை பிளந்து, அதை நம்ம என்ன செய்யணும், விசுவாசிக்கணும். அதே போல நமக்குடைய பிரச்சனைகள் மதுளை போல அல்லது கடலை போல பெரிய பிரச்சனை இதுலேருந்து எப்படி தாண்டி வருவேன் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் எப்படி நடத்துவாராம், வெட்டாந்தரையில் நடக்குது போல ஆண்டவர் வழி நடத்த வல்லவராக இருக்கிறார். அப்பேற்பட்ட வல்லமுள்ள தெய்வத்தை தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். அவரை ஆராதிங்க, அவரை ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்றதுதான் எங்களுடைய சிறு செய்தியும் கூட. ஏன்னு சொன்னா, அவரை நம்பி இருக்கிறவங்க அவர் ஒரு நாள் என்ன செய்ய போதில்லை, வெட்கப்பட விட மாட்டார் அல்லது அசட்டை பண்ண மாட்டாங்க. சில நேரத்தில் நண்பர்களோ அல்லது நம்ம உதவி கேட்கிற நபர்களோ நம்மளை அசட்டை பண்ணுவாங்க. டைம் இல்லை, இன்னொரு நாளைக்கு வாங்கன்னு சொல்லி நம்ம திருப்பி அனுப்புவாங்க. ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை. அவர் கேட்கும் பொழுது, நம்ம கேட்கும் பொழுது எப்படி இருக்கிறாரு, அவர் தன்னுடைய வல்லமையும் மகத்துவம் நிறைந்தவர். அதை நமக்கு என்ன செய்வாரு, அவர் வெளிப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். அது மாத்திரம் நம்மளுக்கு சில நேரங்களில் சோதனையான சூழ்நிலை நாம் மனிதர்களை சார்ந்து நிற்கவும் அவருடைய ஆலோசனைப்படி குறுக்கு வழிகளை தேடவும் நம்மை தூண்டி விடுகிறது. யாரு, சாத்தானின் செயல்கள் நம்மை தூண்டிவிடும். ஆனால் நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், அதன் விளைவு தேவன் நமக்கு தம்முடைய வல்லமை வெளிப்படுத்தும்படி என்ன செய்யணுமா, அவர் அநேக வாசல்கள் அடைப்பட்டு போயிருந்தாலும் கூட அவர் என்ன செய்வார், இன்னொரு வாசலை நமக்கு திறக்க அவர் வல்லவராய் இருக்கிறார் என்பதை நம்ம மறந்து விடக்கூடாது. ஏன்னு சொன்னா,
ஆண்டவர் என்ன சொல்றாரு, மனுஷனை நம்பதை விட அதிகமாக என்ன செய்யணுமா, தேவன் மேல் பற்றுதலா இருப்பது நமக்கு நலமா இருக்கும் அப்படின்னு சொல்ற. எந்த நிலையிலும் தேவனை மட்டுமே நம்ம சார்ந்து நிற்போமானா தேவை மகிழ்ப்படுது வற்றி நமக்காக அவர் வல்லமை வெளிப்படவும் செய்வார். அவருடைய வல்லமை வெளிப்படவும் செய்ய, அவருடைய வார்த்தையில வல்லம் இருக்கிறது, அவருடைய பார்வையில வல்லம் இருக்கிறது, எல்லாவற்றையும் அவர் தொடுதல்ல வல்லம் இருக்கிறது. அப்பேற்பட்ட தேவனை தான் உங்களை அவரை நம்புவதற்கு அல்லது அவரை விசுவாசிப்பதற்கு உங்களை அழைக்கிறோம். ஏன்னு சொன்னா உங்கள் உறவு யாரோடு அதிகமாக இருக்கிறதோ அவரையே நீங்கள் மிகுதியா என்ன செய்வீங்க, நம்ப முடியும். நம்ம ஆண்டவர் எப்படி நம்புவோம் அப்படின்னு சொன்னா அவர்கிட்ட நம்முடைய உறவு எப்படி நெருக்கமாக இருக்கிறது அதை பத்தி தான், அது போலதான் நமக்கு எப்படி இருக்குன்னு சொன்னா நம்முடைய உறவும் ஆண்டவரிடத்துல இருக்கும், அந்த நம்பிக்கையும் இருக்கும். நம்ம தினமும் அவரை தேடுவோம்னு சொன்னா நமக்கு நம்பிக்கை எப்படி இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். தினமும் அவரை தேடி அவரை பற்றி கொள்ளும் பொழுது அவருடைய நாமம் நம் வாயிலாக வெளிப்படும். எல்லா சூழ்நிலை மத்தியிலும் அவர் நம்மை உயர்த்த அல்லது நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கார், காத்து கொண்டிருக்கிறார். அப்பேற்பட்ட வல்லமுள்ள தெய்வத்தை, அப்பேற்பட்ட வல்லமையை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வெளிப்படுத்தும்படி அவருடைய நாமத்தை உயர்த்தும்படி நீங்க ஆசைப்படுறீங்கன்னு சொன்னா தினமும் அவரை தேடுங்க, தினமும் அவர் மேல அவருடைய உறவை என்ன செய்யுங்க, புதுப்பித்து கொள்ளுங்க. தினமும் அவரோடு கூடிய அன்பு என்ன செய்யுங்க, அநேகருக்கு பகிர்ந்து கொள்ளுங்க. அப்போது என்ன செய்வாரு, அவருடைய வல்லமை உங்களோடு கூட இருக்கும். நீங்க செய்கிற காரியங்களை தேவன் வாய்க்க செய்வார். அப்பேற்பட்ட வல்லமையான தேவன் இன்று உங்களை நேசிக்கிறார், உங்களை அழைக்கிறார். அவருடைய நாமம் வெளிப்படுவதற்கு நீங்க ஒரு சிறு கருவிகளா இருப்பீங்களா? ஜெபம் செய்வோம். அண்ட சராசரத்தையும் படைத்தவரே, வாயின் வார்த்தையில் வல்லமை உள்ளவரே, கிருபை நிறைந்தவரே, இரக்கம் நிறைந்தவரே, மனதுருகிறவரே, உம்மை நோக்கி அப்பா பிதாவே என்று அழைக்கும்படியான பெரிய ஸ்லாக்கியத்தின் இந்த பாவிகளாக எங்களுக்கு கொடுத்தீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவருடைய நாமம் விளங்க உம்மை நாங்கள் பற்றி கொள்ள உம்மை நம்புவதற்கு ஆண்டவரை எப்பொழுதும் எங்களை உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. இந்த வெளியிலும் கூட ஆண்டவரை உம்மை நோக்கி வேண்டுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், கவலையோடு பாரங்களோடு துக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், வியாதியின் மத்தியில கஷ்டத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், வயதானவர்களுக்காக ஜெபிக்கிறோம், ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொரு நீங்க பொறுப்பேற்றுக்கொள்ளுங்க. அவர்கள் வாயிலாக உடைய நாமம் விளங்கத்தக்க அவளுக்கு நீர் விடுதலை கட்டளையிடுங்க, வெற்றியை கட்டளையிடுங்க, சமாதானத்தை கட்டளையிடுங்க. ஆண்டவரே உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. ஆண்டவரே நீர் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்க. ஆண்டவரே எல்லா காரியத்தையும் நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். நம்பி விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிரியங்க, வழிநடத்துங்க. உடைய ராஜ்யம் வரும்போது எங்களை நினைத்தள்ளணுமா இயேசுவின் வழியை ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவர் டிவி.